நம்ம பாத்திரம் தேய்க்கிற சிங்கில் பூச்சி, கரப்பாம்பூச்சி, பல்லு இதெல்லாம் நிறைய இருக்கா. அதுக்கு ஒரு சில பொருளை வச்சு சூப்பராக நம்ம விரட்டி அடிச்சிடலாம். அது எப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புதுமையான டிப்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெண்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த குக்கரோட விசில் எல்லாமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 விசில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை விசில் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது உள்ள நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினிகர் தான் எடுத்திருக்கோம். வினிகர் பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து எஃபெக்டான ஒரு பொருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து கொஞ்சமாக வினிகர், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, இதை ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே கலட்டி இது உள்ள சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க, அப்படியே விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால அந்த விசிலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதனால் ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரோட விசில் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இதுக்கப்புறமா நான் வந்து சஃபீனை தான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கேன். உங்கள் கூட வாஷ் பண்ணுற லிக்யூட் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து வாஷ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வந்து லிக்யூட் இருந்தாலும், அப்படி இல்லைனா சஃபீனாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி தேவையில்லாத டூத் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டூத் ப்ரஷ் இருந்தாலும் எடுத்துங்க, அப்படி இல்லைனா ஸ்க்ரப்பர் இருந்தாலுமே எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அந்த குக்கர் விசிலில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா ஊறி போயிருக்கும். சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ப்ரஷ்ஷை எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி வந்து குக்கரோட விசில் எல்லாமே நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த குக்கரோட விசிலில் தான் வந்து எல்லா அழுக்குமே போயிட்டு உள்ளே தேங்கும். நம்ம சாதம் வடித்தாலும் அதில் வந்து அப்படியே சாதம் வந்து உள்ளே வந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு, கறி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வேக வைக்கும் போது எப்படி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணினாலும் நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசரெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட நம்ம திருப்பி நம்ம வந்து அதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் போயிட்டு முடியும். அதனால் நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு என்னவோ வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து குக்கரில் வந்து நம்ம சாதம் வைக்கும் போது அது வந்து லைட்டாக மூடி வந்து திறந்துட்டு நமக்கு வந்து மேலே அடிக்கும் போதே வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம விசிலை வந்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ குக்கர் விசில் மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணல, அதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து கழட்டி இந்த மாதிரி ஊற வைக்கும் போது அதில் இருக்கிற அழுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த குக்கரோட கேப்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி வந்து கருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது எல்லாமே சூப்பராக வந்து நொடியில் நமக்கு க்ளீன் ஆகிடும். இதுக்காக வந்து நம்ம நிறைய டைம் எடுத்து தேய்ச்சி அப்படிலாம் வந்து கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஊற போட்டோம் அப்படின்னாவே ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக வந்து நம்ம சுத்தமாக வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து அடிக்கடி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நம்ம டீப் க்ளீனிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரோட விசில் ஒரு 2-3 டைம் நல்லா வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து காய வச்சிடலாம். காய வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அழுக்கான விசிலை வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாம் பாக்ஸ் தான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு டப்பா பாருங்கள். இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து விசிலை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம தலைக்கெலாம் வந்து சீப்பு யூஸ் பண்ணுவோம். அந்த சீப்பு வந்து நாள் கணக்காக அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அழுக்கு சேர்ந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வந்து அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து தண்ணி இல்லாமல் வந்து நொடி பொழுதில் சூப்பராக வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். இதை நொடி பொழுதுலேயே நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பவுடர் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் பவுடர் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா சீப்பில் நல்லா கொட்டி விட்டுடலாம். கொட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையில்லாத
தேவையில்லாத ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சூப்பராக வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி செலவும் ஆகாது. அதே டைமில் நம்ம அதிக நேரம் எடுத்து அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. நம்ம சீக்கிரமாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சீப் வச்சு காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை சீப் இருந்தாலுமே இதே மெத்தட் வச்சு நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அழுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக கழண்டு வந்துடும். பாருங்கள், அந்த பேப்பரில் எந்த அளவு நம்ம வந்து ஒயிட்டாக தான் இருந்துச்சு பேப்பர். ஆனால் நம்ம வந்து க்ளீன் பண்ண வந்து அதோட நிறமே பார்த்திங்கன்னா அழுக்காக வந்து ஒரு மாதிரி மாறுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து நம்ம பவுடர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீப்பை ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பவுட்ரு வச்சே வந்து எந்த தண்ணியுமே இல்லாமல் நம்ம வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து எந்த லிக்விடும் நமக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக வந்து வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு பளபளப்பாக ஆகிடும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை சீப் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீப்புக்காக பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து செலவெடுத்து அதை லிக்விட் அந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணுங்கிற தேவை கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம குட்டி பாட்டில்லையும் அதிகமான பொருள் வந்து எப்படி வந்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி நைஸ் உப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த நைஸ் உப்பு பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் என்னோடய பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த குட்டி பாட்டிலில் எப்படி வந்து நைஸ் உப்பை வந்து இவ்வளோ வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் வந்து ஃபில் பண்ணும்போது அது என்னவோ உப்பு ஃபுல்லான மாதிரி இருக்குது. சில பேர் வந்து உப்பு வந்து ஃபுல்லாகிடுச்சு, அப்படி இல்லைனா எந்த பொருள் வைக்கிறோமோ அந்த பொருள் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்காமல் மீதி இருக்கிற உப்பையும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது எப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தரையில் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு அப்படியே கீழே இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளை வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு அளவில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் அதையும் அந்த பாட்டிலில் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டிப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு நான் எல்லா உப்புமே பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாட்டில்லையே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தான் உப்பு இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுட்டு அழகாக வந்து கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு கரெக்டான அளவில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா பாட்டிலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கும் போது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு பெரிய வேலையே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கில் வந்து நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது அதிலேருந்து பூச்சிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து நம்ம கிச்சன் அந்த கபோர்டே பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து பூச்சி, பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து நிறைய வந்து மேய்ஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு வந்து லைட்டை போடும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓடிட்டுருக்கோம். அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த பாத்திரத்தில் வந்து பல்லி, பூச்சி இதெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம திருப்பி வந்து வாஷ் பண்ணிட்டு தான் ஒன்றொன்றுத்தையும் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் பவுடர் வேணாலுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடரை வந்து சிங்கில் வந்து நம்ம போட்டு வச்சிடணும். போடுறதுக்கு முன்னாடி வந்து சிங்கை வந்து நல்லா தேய்ச்சி சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான பவுடரை மேலே தூவிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். அதனால் வந்து எந்த பூச்சி, பல்லி, கரப்பான் எதுவுமே இருக்காது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கற்பூரம் தான் வச்சுருக்கேன். இந்த கற்பூரம் வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கே பார்த்திங்கன்னா வந்து எந்த பூச்சி, பல்லி எதுவுமே வந்து வரவே வராது. இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பவுல் தான் நான் வந்து கவுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவுத்து வச்சிடலாம். அந்த சூடை வந்து சீக்கிரமாக கரையாமல் இருக்கும். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா அழகாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை வந்து அழகாக வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கிச்சனுமே ஒரு நல்ல வந்து வாசனையோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.